2 சொல்றாரு. டிஎம்கே எம்எல்ஏஸோட பெயர் வந்து வெளிப்படையா இதுல அடிபடுது. அதாவது ராமதாஸோட டாக்டர் அன்புமணி அவர்களுடைய சார்ஜ் என்னன்னா, அந்த இடத்துல அந்த கல்ராயன் ஹில்ஸ்ல வந்து இந்த மாரி காலாகாலமா வந்து 60 வருஷமா சாராயம் காய்ச்சி விக்கிறானுங்க. யாராவது வந்து தடுக்கணும்னு முயற்சி பண்ணி நல்ல அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் வந்தாங்கன்னா, இந்த அரசியல்வாதிகள் குடுக்குற பிரஷர்ல அவர்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அது எந்த அளவு உண்மைன்றத அவர் தான் நிரூபிக்கணும். பட் ஓவராலா பை அண்ட் லார்ஜ் பார்த்தோம்னா, பாலிட்டிஷியன்ஸோட பேக்கப் இல்லாம ஒரு ஒரு ரீஜன்ல சாராயம், கள்ள சாராயம் சத்தியமா ஓடாது. லோக்கல் போலீஸோட ஆசீர்வாதம், அனுசரணை, ஆ உதவி இல்லாம கள்ள சாராயம் ஓட வாய்ப்பே கிடையாது. இத்தனை பேருக்கு போயிருக்குன்னா டெஃபினட்டா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ பேர் குடிக்கிறான், இத்தனை நாளா குடிக்கிறான்னா, அரசியல்வாதி ஆதரவு இல்லாம இந்த தொழில் நடக்காது. லோக்கல் போலீஸோட முழு ஆசீர்வாதம் இல்லாம இது நடக்காது. ரவுடி பசங்க, சமூக விரோதிகளோட ஆசீர்வாதம் இல்லாம நடக்காது. ஏன் மீடியா பர்சன்ஸோட மறைமுக அவங்களையும் சரி கட்டிடுறாங்க இந்த நியூஸை வெளியில போடாம விடுறதுக்கு. மீடியாவும் இந்த பாவத்துல பார்ட்னர் இன் கிரைம். ஸோ சமூகத்துல முக்கியமானவர்கள்ன்றவங்க யாரு? அரசியல்வாதிகள், லோக்கல் போலீஸ், ரவுடி பசங்க, மீடியா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறத அனுமதிக்கிறாங்க. கேஷுவலிட்டிஸ் வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. டெத்து வரும்போது எல்லாரும் மாட்டிக்கிறாங்க. இந்த ஸ்கேல் ஆஃப் டெவாஸ்டேஷன் வாங்க, இந்த 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 பேரழிவின் இந்த அழிவின் வீச்சு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த அழிவின் 100 பேருக்கு மேலே ஸ்டில் ஹாஸ்பிட்டல், 100 பீப்புளுக்கு மேலே மோர் தென் ஹாஸ்பிட்டலைஸ்னா இட்ஸ் அ டிசாஸ்டர். இட்ஸ் அ மேசிவ் டிசாஸ்டர். நிச்சயமாக கவர்மெண்ட் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் பண்ணணும் என்ன கேட்டிங்கன்னா. இவங்க வந்து இந்த எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இருக்கக்கூடிய வருத்தம், என்னுடைய விமர்சனம் ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீது, நீங்கள் நேரட்டிவை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. நீங்கள் தவறுகளே செய்யலை அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் வந்து மற்றவங்க செய்யக்கூடிய தவறுகளை விட பெரிய தவறுகள்னு நான் சொல்லலை. இது ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டு, 5 வருஷம் நீங்கள் தான் ஆளணும். ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு தவறுன்னு நான் பார்க்கறது, மறுபடியும் சொல்கிறேன், எல்லா கவர்மெண்ட்லேயும் நடக்கிற தவறு தான் உங்கள் கவர்மெண்ட்லேயும் நடக்குது. ஆனால் 5 வருஷம் நீங்கள் தான் ஆளணும், மக்கள் உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்கே உங்ககிட்ட கோளாறு வருது, பிரச்சனை வருதுன்னா, நீங்கள் நேரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. டெல்லியில் எப்படி மோடி கவர்மெண்ட் நேரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறதோ, தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கவர்மெண்ட் நேரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறது. இது ரொம்ப ஆபத்தானது. அங்கே கோடி மீடியானா இதுவும் கோடி மீடியா தான். எங்கெல்லாம் சார் ஃபெயிலியர்? இல்லைங்க, இப்போ அந்த குறிப்பிட்ட அந்த 2 எம்எல்ஏஸ் வந்து அங்கே தே பிளேட் ஹவோக்குன்றாங்கங்க. அது ஏன் வந்து அரசாங்கத்தோட கவனத்துக்கு போகல? இன்னொன்று, அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொய்வு. இது வந்து எப்படி வந்து இன்டெலிஜென்ஸுக்கால ஏன் ஸ்மெல் பண்ண முடியல? இப்போ ப்ரொஹிபிஷன் விங்கால் ஏன் ஸ்மெல் பண்ண முடியல? அவங்க ஆசீர்வாதம் இல்லாமல் நடக்காது. ஸ்பெஷல் பிரான்ச் இருக்குது, இன்டெலிஜென்ஸ், லோக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இவ்வளோ தூரம் போன வருஷம் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குது. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேங்க, அசம்பிளி நடக்கும்போது கூடுதல் எச்சரிக்கையில் இருப்பாங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும். இன்னைக்கு தொடங்குற நாள். எஸ், 2 மாதத்துக்கு கள்ளசாராயத்தை ஓட்டாமல் நிறுத்தி வைங்கன்னு அதிகாரிகளுக்கு தாக்கீது பிறப்பித்த டிஜிபிகள் உண்டு ஜெயலலிதா பீரியட்ல. அசம்பிளிக்கு முன்னால பிரச்சனையா வெடிக்கும். அப்ப நீங்க கேட்கலாம், எப்படிங்க அது வித்தியாசமா இருக்கு நீங்க பேசுறது, என்ன முட்டாள்தனமா பேசுறீங்கன்னு கூட விஷயம் தெரியாம கேட்கலாம். எல்லாம் தெரிஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த நுவான்ஸ் வந்து நான் சொல்லக்கூடிய, இதை பார்க்கக்கூடிய எல்லாரும் விஷயம் தெரிஞ்சவங்க, அது திமுகலையா இருக்கட்டும், இன்டெலிஜென்ஸ்லையா இருக்கட்டும், நண்பர்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஐ நோ கேசஸ் ஜெயலலிதா பீரியட்ல. ஏன்னா இது எல்லா காலத்திலையும் இருக்கும். எந்த கவர்மெண்டாலையும் கள்ளசாராயத்தை ஒழிக்க முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு 200 மீட்டர் தொலைவுல தான் இங்க இருக்கக்கூடிய நீதிமன்ற வளாகம் அப்படின்றது இருக்கு. அதற்கு நேர் எதிராக காவல் நிலையம் அப்படின்றது இருக்கு. அதுக்கப்புறம் அரசு அலுவலகங்கள், முக்கிய அரசு அலுவலகங்கள்லாம் இங்கதான் இருக்கு. இந்த கள்ளச்சாராய வியாபாரமும் வந்து இந்த ஏரியால தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களாக இந்த வியாபாரம் என்பது கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. இந்த பகுதி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல, கோர்ட் பக்கத்துல, முக்கியமான அலுவலகங்களுக்கு பக்கத்திலேயே நடக்குது. ஆமா, முக்கியமான அலுவலகங்கள் பக்கத்திலேயே நடக்குது. 2வது, இது போலீஸ் சப்போர்ட் இல்லாம நடக்க வாய்ப்பே இல்லை. போலீஸோடைய முழு துணையோடு தான் இந்த கள்ளச்சாராய வியாபாரம் என்பது இந்த ஏரியால கொடி கட்டி பறக்குது. இந்த ஏரியால உங்களுக்கு கள்ளச்சாராயம் விற்கிறது, மற்ற ஏரியால இருக்கக்கூடிய ஆட்களும் வந்து வாங்கிட்டு போற ஃபெசிலிட்டி எல்லாம் இங்க இருக்கு. சோ இந்த மாதிரி மற்ற ஏரியால இருந்து வரக்கூடிய ஆட்கள், இந்த ஏரியாலேயே வசிக்காத நபர்கள், இவங்கெல்லாம் வந்து அங்கிருந்து வந்து வாங்கிட்டு போறாங்க, அதை கொண்டு போய் பருகுறாங்க. ஸோ இது ஒரு தொடர் வாடிக்கை தான். ஏன்னா இது ஏதோ இந்த ஊர்ல வந்து மறைச்சு வச்சு ஏதோ ஒரு பொதார்க்குள்ள வந்து இந்த கள்ளச்சாராயம் விற்கிறாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. வெளிப்படையாகவே வீட்லயே வச்சு அந்த கள்ளச்சாராய வியாபாரம் என்பது நடக்கிறது.
இதேதான் வந்து செங்கல்பட்டுலயும் நடந்துச்சு, இதேதான் வந்து மரக்காணத்துலயும் நடந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடிதான் கொண்டு வந்து ஒரு இடத்துல கள்ளச்சாராயத்தை வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. செங்கல்பட்டுல அந்த சம்பவம் என்பது நிகழ்ந்தது. அந்த சம்பவத்துக்கும் இந்த சம்பவத்துக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. சரக்கு வந்த இடம் கூட வந்து ஒரே நபர்கிட்ட இருந்து வந்திருக்கும், அல்லது ஒரே ஒரு யூனோ என்ன சொல்றது, அந்த சப்ளை கூட வந்து ஒரே இடத்துல இருந்து வந்திருக்கும் அப்படின்னு தான் வந்து காவல்துறையினர் தற்போது சந்தேகப்படுறாங்க. அதை நோக்கி தான் அந்த விசாரணை அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. அவங்களுடைய ஆதங்கம் என்பது என்ன அப்படின்னா, இந்த கள்ளச்சாராய மரணங்கள் தடுத்திருக்க முடியும். காவல்துறையினர் வந்து கொஞ்சம் சரியா நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா, கொஞ்சம் கைதுகளை அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா, இதை யார் பண்றாங்க அப்படின்றது காவல்துறைக்கு நல்லா தெரியும். காவல்துறைக்கு இங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களும் வந்து புகார் சொல்றாங்க. இந்த கள்ளச்சாராய விஷயங்கள் பத்தின புகார்களே மக்கள் சொல்லியிருக்காங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல? மக்கள் சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு எல்லாருக்கும் தெரியும். இங்க இருக்கக்கூடிய ப்ராஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்னு உங்களுக்கு வந்து கள்ளச்சாராயத்தை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம், கடலூர், செங்கல்பேட் இந்த பகுதிகள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டங்கள் இருக்கு. 10 மாவட்டங்கள் வந்து சென்சிட்டிவ் மாவட்டங்கள். இந்த மாவட்டங்கள்ல தான் வந்து கள்ளச்சாராயம் என்பது அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது, அதிகமாக அதை கொண்டு வராங்க, அதை வந்து விற்பனை செய்யறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து மாதம் ரிப்போர்ட் போகும். நீங்க இங்க இருக்கக்கூடிய டாஸ்மாக் மேனேஜர்ஸ் வந்து மாசம் ரிப்போர்ட் அனுப்பணும் அவங்களுடைய ஹெட் ஆபீஸ்க்கு, அவங்களுடைய ரீஜனல் ஆபீஸ்க்கு. இங்க ஏரியால எந்த இடத்துல கள்ளச்சாராயம் வந்து வியாபாரம் என்பது நடக்கிறது அப்படின்ற அந்த விஷயத்த வந்து அவங்க கன்வே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டாஸ்மாக் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி மந்த்லி ரிப்போர்ட்ஸ், இந்த மாதிரி வந்து இந்த தகவல்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை வந்து தடுக்க முடியுமா முடியாதுன்னு நிச்சயமா தடுக்க முடியும். இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள், இதெல்லாம் பெரிய நீண்ட நெடிய விவாதம். வெறுமனே போலீஸ் கை கட்டி வேலை பார்க்குறாங்க, மாமூல் வாங்கிட்டாங்க, எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக போலீஸ் தான் காரணம் அப்படின்னு நம்ம குற்றம் சாட்டுவது ஏற்கவே முடியாது. இது வந்து போலீஸுக்கு ஆதரவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கூட எல்லாரும் பார்ப்பாங்க. என்னடா அப்படி சொல்கிறாரு. முழுக்க இதில் வந்து எல்லா கட்சிக்காரர்களுக்கும், அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பங்கு இருக்கிறது. ஸோ நீங்கள் ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் மெத்தனால் இந்த பயன்படுத்துவதையும் அந்த நிறுவனங்கள் எப்படி பயன்படுத்தின்னு போய் செக் பண்ணுறது. இப்போ போலீஸ் சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, கலெக்டர் ஐஏஎஸ் டிரான்ஸ்ஃபர் தான். ஒட்டுமொத்தமாக போலீஸ் தான் குற்றச்சாட்டு. சரி, இதை கண்காணிக்க வேண்டியது யார்? நான் மெத்தனால் வாங்குறேன்ல, இந்த மெத்தனால் எவ்வளோ பயன்படுத்தினேன். நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், கெமிக்கல் கம்பெனி வச்சுருக்கேன், ஒரு தோல் சுத்திகரிப்பு ஆலை வச்சுருக்கேன், எனக்கு தேவைப்படுது. அதில் நான் 2 லோடு வாங்கியிருக்கிறேன், 20,000 லிட்டர் வாங்கியிருக்கேன். அதில் எத்தனை பயன்படுத்தின, எத்தனை மீதி இருக்குது, அது கணக்கு பார்க்க வேண்டியது. கலெக்டர், ப்ரொஹிபிஷன், ஆர்டிஓ இவங்களாம் சஸ்பெண்ட் பண்ணிங்களா? மெத்தனால் எப்படி வந்தது? கள்ளக்குறிச்சிக்கு மெத்தனால் எப்படி வருது? யார் சப்ளை பண்ணா? எப்போது நீங்கள் போலீஸ் மட்டும் சஸ்பெண்ட் பண்ணது எப்படி நியாயமாக இருக்கும்? ஸோ போலீஸ் மட்டும் மாமூல் வாங்குறதில்ல, எல்லாரும் மாமூல் வாங்குற அரசியல் கட்சி. நான் சொல்கிறேனே, அந்த கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை சுற்றி இருக்கிற எல்லா தொகுதி எல்லாமே வருவாங்க. அந்த தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏ, நகர செயலாளர், ஒன்றிய செயலர் எல்லாருக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனால் ஊராட்சி தலைவர், பஞ்சாயத்து தலைவர் எல்லாருக்கும் தெரியும் எங்கே விற்கிறாங்க, எங்கே காய்ச்சுறாங்க, என்ன பண்ணுறாங்க. நீங்கள் போய் ரைடு போலீஸே போக முடியாது, போலீஸ் அடிப்பாங்க, திருப்பி அடிப்பாங்க. நீங்கள் ஒரு ரைடு போய் 1-2 அடிக்கலாம், ஒரு 2-3 ஊரில் அடிக்கலாம், 2-3 இடத்துல அடிக்கலாம், இன்னொரு 5 இடம் போகவே முடியாது. மலையில் போய் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? டெரைனில் அடிக்கலாம். ஏன் சவுத்தில் வந்து சாராயம் ஒழிக்கப்பட்டதில் டெரைன்? நீங்கள் சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலியில் மலை பிரதேசம் அதிகமாக கிடையாது. நீங்கள் டெரைன், சமவெளியில் போலீஸ் போய் துரத்தி பிடிக்கலாம், அடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இங்கே மலை, இந்த சாத்கர், பேரணாம்பட்டில் சாத்கர் இன்று வரை காய்ச்சப்படுகிறது. நீங்கள் ஒன்றும் வேணாம், கூகுள் எடுத்து போட்டு பாருங்கள். சாத்கர்னா அந்த தகவல் கொடுத்த போலீஸுக்கு தகவல் கொடுத்த அந்த வீட்டை அடித்து நொறுக்குறார்கள். பேரணாம்பட்டில் ஒரு பொம்பளை வீட்டை இன்ஃபார்மரே வச்சிருக்க முடியாது, இன்ஃபார்மரில் அடிக்கிறாங்க அந்த வீட்டை. அப்போ என்ன அர்த்தம்? யார் அந்த ஒவ்வொரு வில்லேஜிலும் விஓ இருப்பாங்க. ஐயா, விஓவுக்கு தெரியாதா? இப்போ நான் பிரதான கட்சிகளை விட்டுறேன், எத்தனை சிறிய கட்சிகள் இருக்குது, அந்த கட்சிகளுக்கு தெரியாதா எங்கே விற்கிறான், எப்படி வரான், எப்படி போகிறான்? ஏன் புகார் கொடுக்கல, ஏன் காட்டி கொடுக்கல? இருக்க முடியாது. அரசு இப்போ நீங்கள் போஸ்ட் பண்ணீங்களா, தாசில்தார் இருக்காரு, தாசில்தார் என்ன பண்ணீங்க? தாசில்தாருக்கு ஒரு கெமிக்கல் கம்பெனியில் போய் ரைடு பண்ண முடியும், ரெவன்யூ ஆஃபீஸரு. அப்போது இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் தாண்டி
நீங்கள் வந்து கட்டுப்படுத்த முடியாதுன்னு ரெண்டே விஷயம் தான். ஒவ்வொரு ஆட்சியிலையும் நான் இந்த ஆட்சி அந்த ஆட்சினே குறை சொல்லலை. அப்போ ஏன் இந்த நிலைமை? உதாரணமாக கிராமங்களில் நமக்கு இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகிறாங்க, அவங்களோட உழைப்பு திறன் பாதிக்கப்படுது. பஞ்சாபில் இந்த தடவை தேர்தல் பிரச்சாரத்தோட முக்கியமான விஷயம் என்னன்னா, பஞ்சாப் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாயிட்டாங்க. சாராய இது ஐஎம்எஃப்எல் போதை இல்லை, பார்டர்ல இருந்து கடத்தி வரப்படுகிற போதை பொருள், ஹீரோயின் மாதிரியான மோஸ்ட் அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ், நார்காட்டிக் சப்ஸ்டன்ஸ், அதுக்கு அடிமையாயிட்டாங்க. ஏன் அடிமையானாங்கன்னா எங்க கிராமத்து இளைஞர்கள், பஞ்சாப்ல அவங்களோட பேட்டிகளுக்கு அதெல்லாம், எங்க கிராமத்து இளைஞர்களுக்கு பெரிய கனவே மிலிட்ரியில சேர்றதுங்க. ஆனா அந்த வாய்ப்பை தட்டி பறிச்சுட்டாங்க அக்னிவீர் திட்டத்துல. அவனுக்கு வேற போக்கிடமே இல்லை. கடைசியில் அவன் போதைக்கு அடிமையாயிட்டான். ஏன்னா அவனுக்கு வேற வேலை பார்ப்பதுக்கான அந்த கற்றல் திறன் இல்லை. நீங்க எந்த கிராமத்துக்கு போனீங்கன்னாலும் அவன் எல்லாரும் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு வந்துருவாங்க, எல்லாரும் பெரிய பெரிய அரசாங்க வேலைக்கு போயிடுவாங்கன்னு நீங்க அப்படி சொல்லவே முடியாது. நம்ம அரசு பள்ளிகளில் படிக்கிறாங்க. குழந்தைகளுக்கான கற்றல் திறன் என்ன, 12th முடிக்கிற குழந்தைக்கான கற்றல் திறன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப புவரா இருக்கும். அப்ப அவனுக்கான சில வேலை வாய்ப்புகள் அரசாங்கத்துல இருக்கும். சில மேனுவல் சார்ந்த வேலை வாய்ப்புகள் இருக்கும், இல்ல மிலிட்ரி மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கும், இல்ல பார்டர் ஃபோர்ஸஸ் வேலை வாய்ப்பு இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கொண்டு வந்துட்டோம். இவங்களுக்கு வேற போக்கிடமே இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஏதோ ஒரு வகையான போதைக்கு அடிமையாயிடுறாங்க. இப்போ உடல் உழைப்பு ஒரு 50 வயசை தாண்டினவங்க ஏதாவது ஒரு வகையில குடும்பத்தோட கஷ்டத்தை போக்குறதுக்காக 18 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை பார்க்குறவங்க அவங்களும் இந்த மாதிரியான போதைக்கு அடிமையாகிறாங்க. ஒரு 18 வயசு 19 வயசு இளைஞர்களும் இந்த மாதிரி போதைக்கு அடிமையாகிறாங்க. அப்போ இதை எப்படி தடுக்க? இதுதானே ஒரு உண்மையான ஒரு சமுதாய பற்றுள்ள அரசாங்கம் இந்த மாதிரி தானே சிந்திக்கணும். எதிர்கட்சியை சேர்த்தான் சொல்றேன். அரசாங்கம் என்பது வெறும் ஆளுங்கட்சி மட்டும் இல்லைங்க. அதிகாரிகளை குறை சொல்லிடலாம், இதே அதிகாரி தான் இன்னொரு அரசு வந்தாலும் இருக்க போறாங்க. அப்போ கள்ளசாராய விற்பனை போலீஸுக்கு தெரியாம நடக்குமா? கண்டிப்பா போலீஸ் தெரியும். அது எப்படி தெரியாம இருக்கும்? போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே தானே இந்த குறிப்பிட்ட இன்சிடென்ட், கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்ல ஒரு சில அடி தூரத்துல போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு வேற, கலெக்டர் ஆபீஸ் வேற. அது எப்படி தெரியாம இருக்கும்? கண்டிப்பா தெரியும். அப்போ பணம் வாங்கிட்டு விடுறாங்க சாராய விற்பனையை, அதுவும் உண்மைதான். அப்போ நம்ம அடிப்படையா சிஸ்டத்துல ஒரு மாறுதல் செய்யலாம். மதுவிலக்கு போலீஸ் 1 வருஷத்துக்கு மேல ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷன்ல இருக்கக்கூடாது. அது நம்ம எளிதான செய்யறது. அவனுக்கும் அது சாராய வியாபாரிக்கு இடையில ஒரு நெக்ஸஸ் ஏற்படுது. அதை நம்ம தடுக்கலாம். இது நம்ம எளிதாக செய்யக்கூடிய முதல் கட்ட மாறுதல். அதாவது எப்படின்னா, மிகப்பெரிய ஆற்றொனா துயரமடைந்தேன், மிகப்பெரிய மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறேன், என்ன வார்த்தைகள் இல்லை, என்னுடைய இந்த துயரத்தை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வார்த்தைகள் இல்லை. இந்த வார்த்தை ஜாலெல்லாம் எங்களுக்கு பத்தாது. எஸ்பியை பணியிட நீக்க செய்யறது, கலெக்டரை டிரான்ஸ்ஃபர் பண்றது, இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்றேன். ஏன் பத்தாதுன்னா, திடீர்னு ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது, நீங்கள் இது போன்ற ஒரு துயரத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் நியாயமும் இருக்கும், அதில் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த இடத்தில் கள்ளச்சாராயம் பெருமளவு பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்று எங்களுடைய கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் சபாநாயகருக்கு லெட்டர் கொடுக்குறாரு. அங்க இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளருக்கு ஏற்கனவே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போய் சொல்றாரு, கள்ளச்சாராயம் பெருமளவில் அங்க இருக்குது, உடனடியாக நீங்க அது மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எழுத்துப்பூர்வமான கடிதத்தை அங்க இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளருக்கு அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கொடுக்குறாரு. அது மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எதுவுமே இல்லை. ஆனால் அந்த இடத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் உதயசூரியன், வசந்தம் கார்த்திகேயன், புஷ்பராஜன் போன்றவர்கள் இந்த கள்ளச்சாராய வியாபாரத்தில் தொடர்பு இருக்கிறது என்று பல சமூக வலைதளங்களிலே பல சமூக செயற்பாட்டாளர்கள், யூடியூபர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க பேசுறாங்க. அது இந்த அரசாங்கத்திற்கு எல்லாமே ஆதாரத்தோட நம்ம பேசுறோமா? இப்ப நீங்க சொல்ற அந்த செந்தில்குமார் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அப்படின்றது நம்மளுக்கு ஆதாரம் இருக்கு, அவர் என்ன கொடுத்தாருன்றது ஆதாரம் இருக்கு, போலீஸ்ல பேசினாரும் நம்ம எஃப்ஐஆர் காப்பில எல்லாமே வாங்கிக்கலாம். பட் இது எந்த ஆதாரத்த அடிப்படையில் கார்த்திகேயன் சம்பந்தம் இருக்கு அப்படின்றது எந்த ஆதாரத்த அடிப்படையில் சொல்றீங்க? அதாவது ஒரு பொருளை நம்ம பேசுறோம்னா ஜஸ்ட் லைக் தட் விட்டுலாம். ஆனா ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேட போகிறது, மிகப்பெரிய சமூக சீர்கேடு அங்க நடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அது பொய்யா இருந்தா கூட காவல்துறை அது மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும், அது என்னன்னு விசாரிக்கணும். அதுக்குதான் காவல்துறை. காவல்துறையில 17 விங் இருக்குது. பிஇடபிள்யூன்னு ஒரு விங் இருக்குது, ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங். ஓஐசியூன்னு ஒரு விங் இருக்குது, ஆர்கனைஸ்டு கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்டெலிஜென்ஸ் பீரோன்னு ஒன்று இருக்குது, இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் ஒன்று இருக்குது, ஐஎஸ் இருக்குது, ஐபின்னு இருக்குது. இது போல பல பிரிவுகள் இருக்குது. அப்போ இந்த பிரிவுகள்லாம் எதுக்குன்னா, இது போல ஏதோ ஒரு செய்திகள் வருகிற போது அதை உண்மை என்று நீங்கள் விசாரிக்க வேண்டும். அதுல உண்மை இருக்குதா இல்லையா, பொய்யா, தப்பா சொல்றாங்களா அப்படிங்கிறது விசாரிக்கிறதுக்கு தான். நீங்க ஏதோ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அவங்களுக்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது, ஆனா எந்த விதமான ஆதாரமும் இல்லாத ஒரு போற போக்கில் ஒரு சேர்த்து அள்ளி போட்டாங்கன்னு சொல்லிட்டு விடக்கூடிய விஷயம் இது அல்ல.
இதன் மீது உரிய நடவடிக்கை இந்த காவல்துறை இத்தனை பிரிவுகளும் எடுத்திருக்க வேண்டும். ஆனால் இதெல்லாம் எடுக்காது இவ்வளவு பெரிய மரண நிகழ்வு ஓலங்கள் அந்த கள்ளக்குறிச்சி பகுதியில கேட்ட பிறகு எனக்கு ஆற்றுனா துயரம் இருக்கிறது, என்னுடைய தலையில் 1000 செந்தேல்கள் கொட்டியதை போல இருக்குது. இந்த வார்த்தை ஜாலம் உங்க அப்பா காலத்துல இருந்து நாங்க பார்த்துன்னு இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் எடுபடாது. நான் என்ன சொல்றேன்னா, ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில். ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர்கள் 3-4 எஸ்பி அது இருக்கிறாங்க. அப்போ அவங்களாம் என்ன பண்றாங்க, ஒரு 6 தினங்களுக்கு முன்பாக என்னுடைய ஆரணி சட்டமன்றத்திற்கு அடுத்த தொகுதி அணைக்கட்டு தொகுதி, அந்த அணைக்கட்டு தொகுதியில் மலைப்பகுதியில் 850 லிட்டர் கள்ளச்சாராயத்தை காவல்துறை ஒழிச்சிருக்கிறாங்க. இது போல சுத்தி எங்க மாவட்டம் பகுதி ஜவாது மலையில இருக்குது, சேர்வராயன் மலையில இருக்குது, இப்போ பூசிமலை குப்பொண்ணு எங்க பக்கத்தில் அந்த மலையில நடக்குது, ஒன்னுபுரம் சொல்லி அந்த மலையில நடக்குது. எல்லா இடத்திலையும் கள்ளச்சாராயம் காய்ச்சி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த PEW என்ன பண்ணுது? சரியா? அப்ப அந்த PEW மேல நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன? ஆனால் நடந்திருப்பது மிகப்பெரிய சோகம். யார் அதற்கு காரணமாக இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னதை போல தயவுதாட்சண்யம் இல்லாமல் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இது யாருடைய கவனக்குறைவாக இருந்தாலும் சரி, அல்லது யாரோடு கைகுலுக்களோடு இது நடந்திருந்தாலும் சரி, கள்ளச்சாராயமோ காவல்துறையோ அல்லது அதிகார வர்க்கமோ யார் இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் உடனடியாக மாற்றப்பட்டிருக்கிறார். காவல்துறையை சார்ந்த பல அதிகாரிகள் இன்க்ளூடிங் எஸ்பி உடனடியாக நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ இது ஒரு அரசாங்கம் எந்த அளவுக்கு இந்த ஒரு சோகத்தை அல்லது இது போன்ற ஒரு நிகழ்வை எடுத்துக்கொள்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த பணியிட மாற்றம், அதுக்கப்புறம் எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்படுறது, இது போதுமான நடவடிக்கையா? இல்லை, நிச்சயமா இல்லை. அதாவது இது என்னன்னா, உடனடியாக ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கும், இது போன்ற யாராவது எங்கேயாவது தமிழ்நாட்டில் இருந்தால் இந்த நடவடிக்கை இருக்கும் நமக்கு அப்படிங்கிறது, ரைட்? அதுக்கான ஒரு சமீட்சை, ஒரு சிக்னல் தானே தவிர இதுவே இறுதியான நடவடிக்கை அல்ல, இது போதுமானதும் அல்ல. எனக்கு அதாவது இப்போ நம்ம துறை ரீதியான நடவடிக்கைகள் மட்டும் இல்லாமல் இனிமேல் இதுக்கான ஒரு ஸ்பெஷல் டீம், ஏற்கனவே நம்ம கஞ்சா ஒழிப்புக்கு 0.1, 0.2, 0.3 என்று எடுத்து ஏறத்தாழ ஒரு 15,000க்கு மேற்பட்ட போட்டிருக்கோம், வரிசையா போட்டிருக்கோம். அந்த மாதிரி இதுக்கு ஒரு டீம் கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அமைப்பார் என்று நம்புகிறேன். தமிழ்நாடு முழுக்க எங்கே நடந்தாலும், ஏனென்றால் ஒரு மாவட்டத்தோட மட்டும் இவங்க நிற்க மாட்டாங்க, பல மாவட்டங்கள் இருக்கலாம். அப்ப அதை இன்னும் உடனடியாக அதை இது பண்ணி ரெக்டிஃபை பண்றதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர். இதற்கு பின்னாடி முக்கிய புள்ளிகள்லாம் இருக்காங்க அப்படின்றாங்க. யாரா இருந்தாங்க நான் கேட்கறது, மாண்புமிகு முதலமைச்சர் என் பையனாக இருந்தாலும் சொல்றாரு, என்னுடைய பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் நான் தவற மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதை விட உயர்ந்த ஒரு பெரும்புள்ளி உட்கார்ந்துட முடியுமா?